வரையக்கே சம்பவம் என்னன்னு சொன்னா எனக்கு 15 கிலோ அண்ணா. அது எவ்வளோ இருக்குது? 22. உண்மையிலே எவ்வளவோ ஈஸியாக இருக்குது இந்த மெட்ரோ. 1 கிலோவுக்கு 1000 ரூபா இந்தியா காசு. எங்கட காசுக்கு 3500 ரூபா. இல்லை காலையில பெடல் மாதிரி இதுலேயே மாற்றலாம் நாங்கள். இப்போ தமிழ்நாடு பார்க்குறாங்களுக்கு இது சொல்லிக்கொள்கிறேன். அது குறையா சொல்லையில் உண்மையாக அது யதார்த்தமான ஒரு விஷயம். இதே மாதிரி எங்கட நாட்டிலையுமே வந்து இன்னும் சிறப்பாக இருக்கும். இப்போ தமிழ்நாட்டு மக்களோட அன்புக்கு மிக்க நன்றி. அந்த விஷயம் கட்டாயம் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணும். எடுத்தா நல்ல மக்கள். ஓகே, நாங்கள் யாழ்ப்பாணம் வந்தாச்சு. உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. என்ன சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி இனி வார வீடியோக்களை பாருங்க. வணக்கம், நான் உங்கள் சங்கர். உங்கள் கேஸ் நிறைவான எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் இந்தியா தமிழ்நாட்டில் சென்னையில் நிற்கிறேன். இன்றைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வழிகிட்டு சொந்த நாட்டுக்கு போகிறோம். யாழ்ப்பாணம் போகிறோம். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சென்னையிலேருந்து பலாலி விமான நிலையத்துக்கு ஃப்ளைட் மூலம் தான் போகிறேன். கிட்டத்தட்ட எனக்கு 10:35க்கு ஃப்ளைட். இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா 6:45 ஆகுது. 3 மணி நேரம் முதல் நிற்கணும்னு சொல்லுவாங்க. அந்த வேலையிலேருந்து நாங்கள் 7:30க்கு நின்றா சரி. நாங்கள் இப்போ வழிகிட்ட தான் போயிடுச்சு, சரியாக இருக்கும். நான் வந்து மெட்ரோவில் தான் போகிறேன். என்ன சொன்னால் மெட்ரோ வந்து ஈஸி, டிராஃபிக் இருக்காது, குறைஞ்ச கட்டணத்தில் போய்க்கொள்ளலாம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மெட்ரோவில் வழிகிட்டு போய்க்கொள்ளும். அதோட வந்து நிறைய முக்கியமான விஷயங்களும் பகிர்ந்து கொள்ள போகிறேன். நான் உங்களுக்கு முதல் தடவையாக ஒரு பயணம் செய்கிறாங்களுக்கு இந்த அனுபவத்தை நான் பகிர்ந்து கொள்கிறேன். நிறைய பேர் நீங்கள் நிறைய இடங்களுக்கு போயிருப்பீங்க விமானம் மூலமாக. நான் சில பட்ட கஷ்டங்கள் நீங்கள் படக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சில பேர் இப்போ புதுசாக போகிறாங்களுக்கு அது பிரியோசனமாக இருக்கின்ற நம்பிக்கையில் நான் சொல்லிக்கொள்கிறேன். நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ ஆகுறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். சரி, இப்போ நாங்கள் வலிக்கிற போகிறோம். வலிக்கிற முதல்ல இப்போ என்ன விஷயம்னு சொன்னால், இப்போ நாங்கள் யாழ்ப்பாணம் இது வலிக்கிறோம்னு சொன்னால் ஒரு பொருட்களாக நிறுத்து நான் போய்ட்டு சின்ன குட்டி தராசு இருக்குது. அதில் நிறுத்து பார்த்தா எனக்குரிய அந்த வெயிட்டை கொண்டு வந்து நான். ஆனால் இப்போ நாங்கள் டூரிஸ்டாக வந்து நாங்கள் சென்னைக்கு இங்கே வந்து நாங்கள் இப்போ வழிகிட்டு திருப்ப நாங்கள் இடத்துக்கு போகிறோம்னு சொன்னால் எங்கே வந்து இந்த வெயிட் செக் பண்ணுறது, ஏர்போர்ட்டுக்கெலாம் வெயிட் செக் பண்ணுற இடம் இருக்குமா, அது ஒரு கேள்விக்குறி. அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்மளாம் கடைகளில் எங்கேயா போய் நடத்து பார்த்துருக்கலாம். ஆனால் நான் இருக்கிற இடத்துல பக்கத்தில் பெரிய கடைகளே இல்லை, சின்ன சின்ன தராசுலாம் இருக்குது. அந்தளவுக்கு இந்த பெரிய சூட்கேஸை வச்சு நாங்கள் நெருக்க இல்லாது. அதனால் யோசிக்கிறோம் என்னென்னு இந்த வெயிட்டை நெருக்கிறேன்னு சொல்லி யோசிக்கணும். அதை தெரிஞ்சால் கட்டாயம் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அது நிறைய பேருக்கு பிரியோசனமாக இருக்கும். ஏன்னா நாங்கள் வந்து 15 கிலோ தான் கொண்டு போகலாம். இதில் கிடக்கிறத பார்த்தா 20-30 கிலோ வேற மாதிரிக்கிறாங்க. அப்படின்னா கிட்டத்தட்ட 20 கிலோ தான் இருக்குமான்னு நினைக்கிறேன். அப்படி போனால் தெரியும் என்ன சொல்கிறாங்க, என்னென்ன செய்ய போகிறாங்க தெரியல. வலிக்கிறோம் இல்லை ஹேண்ட்லேக் இருந்து 7 கிலோ, அது ஓகே, அது கொஞ்சம் போய் தான் கொண்டு போகிறேன். மாறி இந்த இதுக்கு லக்கேஜ் கொஞ்சம் கூடன்னு சொன்னால் பக்கம் எடுத்து ஹேண்ட் லக்கேஜுக்கு வைக்கலாம், அந்த நம்பிக்கை தான். சரி, இப்படி போக நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டு போகிறேன். ஓகே, இப்போ என்ன பற்றின்னு சொன்னால் நான் கொண்டு போகக்கூடிய இந்த பேக் இருக்குது தானே லக்கேஜ், அது கொண்டு கூட நடக்கிறாது. இதில் சந்தியிலே ஆட்டோ நிற்கும். அப்போ ஆட்டோவை பிடிச்சிட்டு அதில் போய் பேக் எடுத்துக்கொண்டு அப்படியே மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போய்க்கொள்வோம். ஓகே, இப்போ நாங்கள் வந்தாச்சு மெட்ரோ ஸ்டேஷனுக்கு. வடபழனி மெட்ரோவில் இருக்க நன்மையே இதுதான். நாங்கள் தூக்கிக்கொண்டு தெரிய தேவையில்லை. அப்படியே லிஃப்ட் இருக்குது. அப்படி இல்லைன்னு சொன்னால் இப்போ நான் உங்களை நல்லதாக சொன்னான் பாருங்க, ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு 30 ரூபான்னு டிக்கெட். ஆனால் நாங்கள் ஆட்டோவில் வர்றதுக்கு இங்கால காசு கொடுத்துட்டோம். உண்மையிலேயே இந்த மெட்ரோ மாதிரி எங்கள் இடத்துல மதிச்சுன்னு சொன்னால் வேறு லெவலில் இருக்கும். என்ன சொல்ற, 10 நிமிஷத்துக்கு ஒருக்க வந்து கொண்டே இருக்குது. மாறி மக்கள் கூட நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா தான் பயன்படுத்துகிறாங்க. என்ன சொன்னால் விலையும் குறைவு, மற்றது வந்து டிராஃபிக்கும் இல்லை. வராங்க போகிறாங்க, ஒரு பிரச்சனையுமே இல்லை. நல்லா இருக்கும் உண்மையிலேயே. ஒரு இடத்துக்கு நாங்கள் ஸ்பீடாக போய் கொள்ளலாம். வந்துச்சு 1 நிமிஷம் கூட நிற்கல. 1 நிமிஷம் பெற நினைக்கிறேன். 1 நிமிஷமும் இல்லை. படிக்கிட்டு பாருங்க. வரையக்கே சம்பவம் என்னென்னு சொன்னால், நான் நிற்கக்கூடிய ரூமில் இருந்து இந்த மெட்ரோ ஸ்டேஷன் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் கூட இல்லை. பழமையாக வந்து 40-50 ரூபா தான் மாறினான். விடிய பசங்க 100 ரூபா விட்டுட்டாங்க. அண்ணா என்னண்ணா 100 ரூபா இருக்கிறீங்கன்னு சொல்ல கிடச்சுனா முதல் சவாரி அதுன்னு சொல்லி கொண்டு போகிறார்.
அங்கே வளமே 50 ரூபா கொடுக்குறேன் நான். விடியோ இரவோ பின்னிறமோ எல்லாம் ஒன்று தானே நான் சொல்லி கேட்டேன். அவங்க சரி வர மாதிரி தெரியல. சரி எனக்கு கொடுத்தே வந்துட்டேன் சொன்னால் இனி இப்போ 2 ஆட்டோ பார்த்து கொண்டு நிற்கலாது, ஊபர் போட்டு கொண்டு நிற்கலாம். என்ன சொல்ல ஊபர் போட்டேன்னு சொன்னால் லேட் ஆகுது. இங்கே இந்தியா பொறுத்த வரைக்கும் ஊபர் வந்து சரியான என்ன சொல்ல குறைவான மக்கள்லாம் பயன்படுத்தினோம் போல. ஒரு ஆட்டோக்கார் எடுத்து வரதுக்கு கரை நேரமாக ஆகுது. ஆனால் வேறு ஆப்புகள் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வருது. சரி எனக்கு அப்படி நான் ஒன்றுக்கு அழைச்சி பிரியோசனம் சொல்லிட்டு அப்படியே வரைக்கிட்டு வந்துட்டேன். ஓகே, இப்போ ஏர்போர்ட் மெட்ரோ வந்து கொண்டிருக்கு பாருங்க. பொம்பளை தான் ஓடுறா பாருங்க, உங்களுக்கு தெரியுது தெரியல. ஓகே, இப்போ நாங்கள் ஏர்போர்ட் ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. அப்படியே லிஃப்ட் இருக்குது, இறங்கி அப்படியே ஏர்போர்ட்டுக்கு போய்க்கணும். உண்மையிலே எவ்வளவோ ஈஸியாக இருக்குது இந்த மெட்ரோ பாருங்க. அப்படியே ஏர்போர்ட் போகிறதுக்கு ஒரு வாகனம் எதுவும் இல்லை, அப்படியே இறங்கி அப்படியே போகிறோம். லக்கேஜ் நான் அந்த தூக்கி செக் பண்ணுவாங்க, ஸ்கேன் பண்ணி செக் பண்ணுவாங்க. அது கொண்டு தான் தூக்கி வச்சிடணும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக அழுத்து கொண்டு தான் ட்ரெயின்லேருந்து இறங்கி எல்லாமே தூக்கி அப்படி அழுத்து கொண்டு வரலாம். அவ்வளோத்துக்கு எல்லாம் யோசிச்சு நீட்டாக செய்திருக்கிறாங்க. நல்ல விஷயம் உண்மையிலேயே. இதே மாதிரி எங்கள் நாட்டிலையுமே வந்துச்சு சொன்னால் இன்னும் சிறப்பாக இருக்கும். நாங்கள் வேகமாக போய்க்கொள்ளலாம், மினக்கட தேவையில்லை, கட்டணம் குறைவு. இந்த லிஃப்டில் வந்து பாருங்க, இதில் வந்து எல்லாமே இருக்குது. ஒருத்தர் கீழே காருக்குலையுமே பெடல் மாதிரி இதுலேயும் அமர்த்தலாம். நாங்கள் இப்போ இதெல்லாம் அமர்த்தணும் இல்லை, எனக்கு தோட அரியண்ண மாதிரி இருக்குது அந்த ஒரு இடங்கள் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. பார்க்காண்டு கீழே வந்து இங்கே இதை அமர்த்தினா சரி பாருங்க, நல்லா இருக்கும் மேலேயே. ஓகே, இப்போ நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. சரி, இப்போ நாங்கள் அப்படியே லிஃப்டில் மேலே வந்துட்டோம் பாருங்க. எங்கால இந்தா இல்லை பாருங்க, நாங்கள் படங்களில் இதுகளில் பார்த்துட்டு இன்றைக்கு நேராக பார்க்குறோம் பாருங்க. ஓகே, இப்போ நாங்கள் போய்க்கொண்டிருக்கோம். இங்கால பார்த்தீங்கன்னா வெயிட் பார்க்குறதுக்கு இடம் ஒன்று இருக்குது பாருங்க. மேலே வந்து நாங்கள் வெயிட் பார்த்து இந்த ரப்பிங் பண்ணுறதுக்குரிய இடம் இருக்குது. நான் சொன்னேன் சரி வெயிட் பார்ப்போம். எத்தனை கிலோ லோடு? எனக்கு 15 கிலோ அண்ணா. அது எவ்வளோ இருக்குது? 22. இது பார்த்தீங்க சொன்னால் பிஸ்னஸ் கிளாஸ் என்ட்ரி பாருங்க. அதில் வர வைக்கிறதுக்குன்னு சொல்லி ஆட்கள் நிற்கணும். யாழ்ப்பாணம் இதில் இருக்கு பாருங்க, 10 ஃப்ளைட். சரி, அப்படியே எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் முடிச்சுட்டு வந்தாச்சு. இதுதான் செக்யூரிட்டி செக் இருக்குது. இமிக்ரேஷனில் பேச ஒரு கேள்வி இல்லை, எங்கே போனீங்க சொல்லி கேட்டாங்க, ஏன் வந்தீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அவளை தான் பெருசாக ஒன்றுமே நடக்கல. அப்படியே அங்கே செக்யூரிட்டி செக்கை முடிச்சுட்டு வரேன். ஓகே பாருங்க, உங்களுடைய ஃப்ளைட்டுக்கு வந்துட்டு இருந்தாங்க. ஹாய் 18F. ஓகே, வரைக்கும் வந்து அதே ஃப்ளைட் தான். இந்த முறை இல்லை, வியூ வேறு கண்ணாடி தான் கொஞ்சம் கிளியர் இல்லாமல் கிடையாது, வெள்ளி அடிக்குது பாருங்க.
ஓகே, நாங்கள் இப்போ யாழ்ப்பாணம் வந்துட்டோம். இந்த கண்ணாடியெல்லாம் உங்களுக்கு கொண்டு எங்கள் காட்டெல்லாம் கிடக்கு. அங்கால பக்கம் இருந்ததுன்னா யாழ்ப்பாணத்தை பார்த்துருக்கலாம். இங்கே அதை பக்கம் கடல்லாம் தெரியுது. மீன்பிடி போட்டுல கண்ணாடியில் ஒன்றுமே தெரியுது. ஓகே, நாங்கள் யாழ்ப்பாணம் வந்தாச்சு. நாங்கள் கேஸ் எல்லாம் தெரியுது. பச்சை பசங்க ஓகே, அங்கே வெற்றிகரமாக யாழ்ப்பாணம் வந்தாச்சு. அப்போ இங்கே வெயில் பரவாயில்லை. என்னோட அந்த மெட்டாக்கில் அடுத்த ஃப்ளைட்டில் அடுத்த பஸ்ஸில் ஏற்றினோம் பாருங்க. இதில் பாருங்கள் இன்னொரு சின்ன ஃப்ளைட் நிற்குது பாருங்கள். ஓகே, அப்படி நாங்கள் எல்லாம் முடிச்சுட்டு திருப்ப யாழ்ப்பாணத்துக்கு வந்தாச்சு. வந்தோடனே ஒரு சந்தோஷம் உண்டு. எங்கள் ஊருக்கு திருப்பி வந்தோடனே இங்கே வந்து ஒன்றுமே கேட்கல. அங்கேயுமே பார்த்தீங்கன்னா பெருசாக இமிக்ரேஷன் ஒன்றுமே கேட்கல. ஏன்னு கேட்டாங்க. சொன்னேன் இப்படி யூடியூப்புக்கு வீட்டுக்கு வந்து நான் சொல்லி சொன்னேன். ஓகே ஓகேன்னு சொல்லி இப்படி விட்டுட்டாங்க. அவ்வளோந்தான். மற்றபடி ஒரு பிரச்சனையும் நடக்கல இது வரைக்கும். மற்றது லக்கேஜ் தான் என்ன நான் நிறுத்து பார்க்க கூட வந்தது குறைக்க சொன்னாங்க. பக்கம் என்னென்னு சொன்னால் அதில் பாருங்கள் இந்த பேக் வந்து நான் மடிச்சு தம்ஸ் அப்பில் வேண்டி நான் மடிச்சு இந்த பேக்கில் அந்த எக்ஸ்ட்ரா ஏதாவது சாமான் கொண்டு வரணும்னு சொன்னால் தேவைன்னு சொல்லி பிறகு 10 lakhs கூட ஒன்று சொன்னால் கொஞ்சம் எடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ எடுத்து இந்த பேக்கில் போட்டு ஹேண்ட் லக்கேஜ் சொன்னேன்னு விட்டுட்டாங்க. அதுக்கு பிறகு ஒன்றுமே செய்யலை. சரி அப்படியே நாங்கள் வெளிக்கிட்டு வீட்டை போவோம். நான் வந்து ஏர்போர்ட்டில் நிற்க பிக்மி போட்டு நான் சில நேரம் லேட்டாக ஆகுண்டு அண்ணா பசங்க ஏர்போர்ட்டில் நின்று உடனே ஓகே பண்ணி இப்போ பிக்மிலேயே நான் போய் கொண்டிருக்கேன். சரி, அப்படியே திருப்ப பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் சித்தங்காணி இந்த இடத்த சொல்ல போனால் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜயனுடைய மனைவியின் பூர்வீக ஊர். இப்போ இங்கே வந்து போய்க்க பெட்ரோல் அடிக்க வந்தது 434 ரூபா. ஏன்னா 34 ரூபா. நான் போய்க்க 400 ரூபா. ஒரு கிழமைக்குள்ள 34 ரூபா ஓடிட்டு. சைக்கிள்லாம் தெரியும் வேணே. அதுதான் இந்த ஒட்டு கிழமைக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் 34 ரூபா. இங்கே வந்தோட நிம்மதி உண்டு. வாகன சத்தம் இல்லை, கோன் சத்தம் இல்லை, டிராஃபிக் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆசையாக இருக்குது வந்தோடனே. இங்கே வந்து கியூஆர் சிஸ்டத்தில் தான் இப்போ பெட்ரோல் எல்லாம் அடிப்பினோம். அது கட்டாயமாக்கியாச்சு. ஏன்னு தான் சொல்லணும், இந்தியா வந்து பார்க்குறாங்கள சொல்கிறேன். சில நேரம் உங்களுக்கு புதுசாக இருக்கலாம். என்னடா கியூஆர்னு சொன்னால் ஒரு ஃபோனுக்கு ஒரு கியூஆர் கோடுன்னு இருக்கும். அதை வச்சு ஒரு கிழமைக்கு இவ்வளோ லிட்டர் பெட்ரோல்லாம் அடிக்கலாம்னு சொன்னால் இவ்வளோ லிட்டர் பெட்ரோல்லாம் அடிக்கலாம். அதை தாண்டி கூட அடிக்கலாது. சரி, ஓகே, இப்போ இறுதியாக வீட்டை வந்தாச்சு. வீட்டை நிற்கிறேன். முகத்தில் ஒரு செந்தளிப்பு தெரியுமா? தெரியத்தான் வேணும். அவ்வளோ சந்தோஷம். எங்கே போயிட்டு கடைசியாக வீட்டை வரைக்கும் ஒரு தனி சந்தோஷம் இருக்கும். அதுவும் எல்லாம் முடிச்சு சாப்பிட்டுட்டு படுத்தா சொர்க்கம்தான். அதை செய்ய போகணும். உண்மையிலேயே என்ன விஷயம் சொல்லிச்சுன்னா ஒரு சில விஷயங்கள் பயந்துக்கணும்னு யோசிச்சுன்னா எனக்கு இந்த பராளி ஏர்போர்ட் இறங்கி வெளியில் வரைக்க வெயில் தான். வெயில் சென்னையோட ஒப்படைக்கிறது குறைவு தான், பரவாயில்லை. வந்தோடனே ஒரு சந்தோஷம். அந்த காற்று அப்படியே ஒரு அமைதியான இது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பாக எங்கே போனாலும் டிராஃபிக் கூட பிரச்சனை இல்லை. இந்த வாகன சத்தம் அப்பா
தலை இட்டிக்கும். சில இடங்களில் எக்ஸோ எல்லாம் போட்டு போயிருக்கேன். அவ்வளவு கோன் அடின்னு அடிப்பாங்க. ஒரு சின்ன வானம் இருக்கும் பக்கம் எடுக்க ஒரு 10 செகண்ட் 5 செகண்ட் ஆகுதுன்னு சொன்னாலும் அடிதான் கோன். ஒரு வானம் அடிச்சப்பறம் எல்லா வானம் அடிக்க தாங்க முடியாது, தலை இட்டிக்கும். அப்பா எனக்கு வெறுத்தே போட்டுது அந்த வான இதுகள். குறை சொல்கிறேன் இல்லை, உண்மையில அது அந்த அங்கே இருக்க சனத்தை வைக்க அப்படி தான் இருக்கும். எங்களுக்கு தான் அது இங்கேருந்து போயிருக்கேன். யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்களுக்கு ஒவ்வொரு இடங்களும் கிராமங்களும் பார்த்தீங்கன்னா அமைதியாக, வாகன நெரிசல் இல்லை, ஒரு இதுவுமே இல்லை, ஆறுதலாக போய் வருவோம், அமைதியான இடம். அப்போ அங்கே இருந்தவங்க அங்கே போய் எல்லாமே புதுசாக இருந்துச்சு. கொழும்பு ஊராலும் அப்படி தான் எங்களுக்கு இருக்கும். சென்னை அதோட பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் சாப்பாடுகள் தமிழ்நாட்டு சாப்பாடுகள்லாம் மிஸ் பண்ண போகிறோம். அதுலேயும் நான் மதுரையில் சாப்பிட்டேன் அந்த மட்டன், இப்போ நெச்சாலே எனக்கு எச்சில் வருது, அவ்வளோத்துக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அவட சென்னையில் சாப்பிடணும் ஒரு சில இடங்களில். சில வீடியோ போட்டிருக்கேன், சில வீடியோ போடையில். உண்மையிலேயே நிறைய சாப்பாடு, சாப்பாடு சாப்பிடணும்னு சொன்னால் தமிழ்நாட்டுக்கு நாங்கள் போனால் 1 மாதம் 2 மாதம் ஒரு லீவ் போட்டு போகணும் என்று சொன்னால் அந்தளவுக்கு நிறைய வெரைட்டி சாப்பாடுகள் இருக்குது. ஒவ்வொரு கடைகளில் ஸ்ட்ரீட் ஃபுட்டில் இருக்குது, பெரிய ஹோட்டல்கள் எல்லாமே இருக்குது. ஆனால் ஸ்ட்ரீட் ஃபுட்டில் சாப்பிட எனக்கு பயம். அதான் நாங்கள் நிறைய இடங்களில் ட்ரை பண்ணல. என்ன சொன்னால் இப்போ எங்கள் இடங்கள் மாதிரி மூடியெல்லாம் வைக்க மாட்டோம். சில இடங்கள் அப்படி திறந்தே இருக்குது. இங்கேலாம் பிஹெச்சியை பார்த்து ஒரு சின்ன திறந்ததுனாலே அதுக்கு அடுத்த பிரச்சனை நடக்கும். ஆனால் அங்கே வசதி அப்படி இல்லை, எல்லாம் திறந்து இருக்கு. ஓப்பனாக சமோசா எல்லாம் ஓப்பனாக வச்சு விற்கணும். தூசுகள் எல்லாம் படும், வாகன தூசுகள், அப்போ எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அப்போ அதெல்லாம் அங்கே பார்க்கணும் இல்லை. அது குறையா சொல்லையில் உண்மையாக அது யதார்த்தமான ஒரு விஷயம். அந்த விஷயம் கட்டாயம் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணும். எடுத்தால் நல்ல மக்கள் கொஞ்சம் ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிடலாம், கொஞ்சம் ஆரோக்கியம் இருக்கலாம். இங்கே அப்படி இல்லை. இலங்கையை பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோக்கு உங்களுக்கு காட்டுறேன்னு பாருங்க. இங்கே எல்லாமே நீட்டாக மூடி வச்சிருக்கணும், கண்ணாடி பட்டி அடிச்சு வச்சிருக்கணும். அப்படி ஒரு சில ரூல்ஸுகள் எல்லாமே இருக்குது. அது அங்கே கொண்டு தான் இன்னுமே நல்ல. அதால் நான் அங்கே சாப்பிட முயற்சி செய்யலை ஸ்ட்ரீட் ஃபுட்டில். ஆனால் வேறு வேறு கடைகளில் சாப்பிட்டுருக்கேன். சிலது கொஞ்சம் எனக்கு ஓகேயாக இருக்கிற கடைகளில் சாப்பிட்ருக்கேன். பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்குது, க்ளோஸ் எல்லாம் போட்டு செய்கிறாங்கன்னு சொல்லி அந்த விஷயங்களில் சாப்பிட்டு பார்த்துருக்கேன். நான் சாப்பாடு நான் கூட சொல்லவே மாட்டேன், வேறு லெவல். அதுவும் ஸ்வீட் ஐட்டங்கள் வித்தியாசம். எதை சாப்பிட்றது ஒரு கடைக்கு போனால் என்ன சொல்லுவாங்க, இவ்வளோ சாப்பாடு இருக்கா, மட்டன்ல இவ்வளோ டிஷ் இருக்கான்னு சொல்லி யோசிப்போம். ஆனால் எல்லாம் சாப்பிட இல்லாது ஆறுதலாக வடிவாக ஒன்று சாப்பிட்டு பார்த்து ஒரு இடங்களை பார்த்து எல்லாம் செய்து கொள்ளணும். மற்றவங்க இங்கே வந்தோன்னா அவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது, அமைதியாக இருக்குது. பாருங்கள் சத்தம் கேட்குது அவங்களுக்கு, குறிப்பாக தமிழ்நாட்டிலேருந்து பார்க்குறாங்களுக்கு இதை சொல்லிக்கொள்கிறேன். இந்த காக சத்தம் குருவி சத்தம் மட்டும்தான் கேட்கும். அவ்வளோத்துக்கு அமைதியான இடம். சரி, அதை விடுவோம். இப்போ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் ஏர்போர்ட் நான் வந்துட்டு அப்படியே எல்லாம் செக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு வரைக்கும் என்ன வச்சுன்னு சொன்னால் நான் அந்த வெயிட் பார்க்கன்னு சொல்லி போனேன். வெயிட் பார்க்க 400 ரூபா எடுக்கிறாங்க. அது சரியான கூட. ரேப் பண்ணி அந்த வெயிட் பார்க்கறது 400 ரூபா. ப்ரைஸ் கூட தான், ஒன்றும் செய்யலை. நான் இந்த வெயிட் பார்க்கணும் கட்டேன், பார்த்தே ஆகணும்னு சொல்லி போடுறேன். அதில் இதுன்னா வெயிட் பார்த்துனா எந்த 15 கிலோ 7 கிலோ தான் எங்கள்கிட்ட லக்கேஜுக்குரிய வெயிட். ஆனால் அங்கே போய் பார்த்தா 20 கிலோ 21 கிலோ 20 கிலோ காட்டுச்சு. எனக்கு மண்டியாக போச்சு, எங்கே என்னடா செய்கிறேன்னு சொல்லி நான் புறாஞ்சு என்னென்ன இந்த வெயிட்டை செக் பண்ணுறது. ஒரு டூரிஸ்ட்டாக போகிறோம்னு சொன்னால் நாங்களாம் ஒரு வெயிட் பார்க்குற மிஷின் தான் வச்சுருக்கணும். அது ஒன்று தான் இது ஒரே ஒரு வழி. அப்படி இல்லையா சொல்லி தெரிஞ்சாக்கள் தராசு வச்சுருக்காங்கன்னு சொன்னால் நிறுத்து பார்க்கலாம். இது நான் போன இடங்களில் விடவுமே இல்லை தான், ரூமில் நிற்கிறது. அதெல்லாம் வந்து வெயிட் பார்க்கலாம் போட்டுது. அப்போ அங்கே போய் பார்த்தா 21 கிலோ என்ன செய்யணும்னு சொல்லி போட்டு பார்க்கன்னு பார்த்தீங்க சொன்னால் இந்த ஹேண்ட் லக்கேஜ் புத்தக பேக்கர் தானே, அது குறைவாக தான் இருந்தது. 4 கிலோ 5 கிலோ வேறு நினைக்கிறேன். இப்போ அதுக்கு வந்ததுக்கு அடசினேன், இடம் இருக்க மட்டும் அடசி முடிய போனேன். அங்கே போய் கடைசியாக அந்த போர்டிங் பாஸ் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் வெயிட் பார்க்க 17 கிலோ இருந்துச்சு. அப்போ 20 கிலோ கூட என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லி கேட்டுச்சினேன். அப்போ நான் கேட்டேன், லக்கேஜ்னு சொன்னால் எவ்வளோ ஆசைன்னு சொல்லி நான் எக்ஸ்ட்ரா போடுறேன்னு சொன்னேன். எக்ஸ்ட்ரா லக்கேஜ் அவங்க சொன்னாங்க 1 கிலோவுக்கு 1000 ரூபா இந்தியா காசு, எங்களோட காசுக்கு 3500 ரூபா. அவ்வளோத்துக்கு வேத்தான பொருட்கள் இல்லை அதில். இப்போ பெருமதியான பொருட்கள்னு சொன்னால் ஓகே கொடுத்து கொண்டு வரலாம். அப்போ நான் யோசிச்சேன், பொறுங்க நான் இப்போ கொஞ்சம் திங்ஸ் எடுத்துகிட்டு வான்னு சொல்லி போட்டு அங்கே போய் பேக்கை திறந்துட்டு இன்னொரு பேக்கன்னு வச்சுருந்தேன். என்ன பேக்குன்னு சொன்னால் தம்ஸ்அப்பில் வேணாம், தம்ஸ்அப் ப்ரொமோஷன் இல்லை, உண்மையாகவே போய்க்க தம்ஸ்அப்பில் வேணின்னு போனேன். என்ன விஷயம்னு சொன்னால் ஒரு பேக் உண்டு, பேக்கை சுருட்டி நாங்கள் வச்சுருக்கலாம், வச்சு கொண்டு இல்லாத அப்படி முடலாம். கிட்டத்தட்ட இந்த ஃபோனுண்ட ஒரு 3 மடங்கு இப்படி 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 ஒரு 3 மடங்கு இருக்குது. அப்போ அந்த பேக் சுருட்டி கிடந்தது விரிச்சா பெரிய பேக்காக வரும். அப்போ அதை வேண்டி கொண்டு போனான். அது வந்து 700 800 ஏதோ அப்படியே தெரியும், ஞாபகம் இல்லை. அப்போ அதை வேண்டி கொண்டு போயிட்டு அது அந்த பேக் இந்த ஹேண்ட் லக்கேஜில் இருந்தது. அப்போ உடனே அதை எடுத்தேன், அதுக்கு விரிச்சேன், அது கொஞ்சம் சாமானத்துக்கு போட்டு பார்த்தா இது வெயிட் ஓகே, அது கொடுத்தாச்சு. பிறகு என்ன பயம்னு சொல்லி சொன்னால் இந்த ஹேண்ட் லக்கேஜ் நிறுத்திடுவாங்கன்னு சொல்லி அது ஒரு பயம். என்னென்னு சொன்னால் ஹேண்ட் லக்கேஜ் 7 கிலோ தானே. அப்போ 7 கிலோ அப்படியெல்லாம் இது நிறுத்தா இது அப்படியும் ஒரு 10 கிலோக்கு மேட்டை வந்துட்டு கிடக்குன்னு சொல்லி போட்டு யோசித்தேன். 10 12 கிட்ட வேறு நினைக்கிறேன். அப்போ யோசிக்க கடைசியாக ஹேண்ட் லக்கேஜ் நெருக்கல. ஒரு தடவை ஹேண்ட் லக்கேஜுமே பெருசாக நெருக்கல. ஒரு சில பேர்ட்ட நிறுத்தவங்கலாம் ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் நான் பார்த்த அளவுக்கு பெருசாக நெருக்கல. அதனால் வந்து தப்பிச்சுட்டேன் சாமின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்புறம் இதில் விமானில் வந்து பார்க்கணும்னு சொன்னால் பார்த்துட்டு அடுத்த போய் கேண்டியை மட்டும் செக் பண்ணுறேன் அப்படி நான் செய்யாங்க. சரி, கடைசி அப்படியே ஃப்ளைட்டில் ஏறி வந்துட்டோம். ஃப்ளைட்டில் ஏறினோன்னா நான் வீடியோ எடுக்கல. ஏன்னு சொன்னால்
ஒரு வீடியோ பார்த்துனான். அந்த ஃப்ளைட்டில் வந்து ஜன்னலுக்கு அந்த இது தானே விண்டோ கவரை திறந்ததுக்கு ஃபோனை வைப்பாங்க இப்படி டைம் ஸ்லாப்புக்கு. அதே மாதிரி நானும் வச்சுட்டு வந்தேன். சென்னையிலேருந்து யாழ்ப்பாணம் வர மட்டும் டைம் ஸ்லாப் வச்சுனான். யாழ்ப்பாணம் வந்து நான் ஃபோனை எடுத்துட்டேன். என்ன சொன்னால் யாழ்ப்பாணம் காட்டுறதுக்கான உங்களுக்கு இன்னும் பெரிய ஒரு பிரச்சனை சொன்னேன். நானுக்கு இந்த கண்ணாடி பக்கம் வழியில் துடைப்பாங்க. நான் துடைக்க அந்த ஒரு கழிவுன தண்ணியில் துடைக்க ஒரு படம் வெறும் இல்லை அப்படி வந்துடும். அதனால் கொஞ்சம் கிளியர்லாம் போட்டுருது. வெள்ளை வீடியோக்கு முன்னால் வெள்ளை அடிச்சமே கிடையாது கொஞ்சம். அதால் வந்து வீடியோ அதுவும் கிளியர்லாம் போயிட்டுது. அதில் வந்து என் வீடியோ எடுத்து என்ன வீடியோஸ் நம்ம சொல்லி போட்டு நான் அப்படி டைம் ஸ்டாப்பை வச்சுட்டு வந்துட்டு அதுவும் பின் கண்ணெல்லாம் வச்சு நான் வச்சுட்டு அப்படியே வந்து யாழ்ப்பாணம் இறங்கினோடனே எங்கள் வெயில் சென்னை அளவுக்கு வெயில் இங்கே இல்லை, குறைவு தான். ஆனால் இருந்தாலும் வெயில் தான். அப்படியே இறங்கி வந்தாங்க. எங்கேயும் பஸ் இமிக்ரேஷன்லாம் ஒன்றுமே கேட்கல. எல்லாருமே பார்த்து செக் பண்ணி விட்டு அனுப்பி லைக் அடுத்தது அப்படியே நான் பிக்மி போட்டேன். எனக்கு இலங்கை சிம் இருந்ததானே அதை வந்து பிக்மி போட்டேன். என்ன சொன்னால் வழியில் ஆட்டோ அனுப்பினோம். ஆட்டோ காட்டையும் கழிச்சு பேரம் பேசி போகலாம். அதை நான் பிக்மி போட்டேன்னு சொன்னால் ஓகே சோழியில்னு சொல்லி பிக்மி போட்டேன். உடனே வந்துட்டாங்க. அந்த அங்கே நின்றவர் சரி அப்படியே அங்கே வந்து வலிக்கிட்டு அப்படியே நான் வீட்டை வந்துட்டேன். சரி ஓகே இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருக்குன்னு சொன்னால் கமெண்ட் சொல்லுங்கள். குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களோட அன்புக்கு மிக்க நன்றி. ஏன்னு சொன்னால் இந்த சீரிஸில் நிறைய இப்போ நீங்கள் தமிழ்நாடு கமெண்ட் பண்ணியிருந்தீங்களா அங்கே வாங்க இங்கே வாங்கன்னு சொல்லி என்னால் வர முடியாது போட்டுது. ஏன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட நாட்கள்லாம் நான் வந்து இந்தியாவுக்கு அதால் எனக்கு எல்லா இடம் சுற்றி பார்க்க எனக்கு டைம் இல்லாமல் போயிட்டுது. அதான் பெரிய ஒரு பிரச்சனை. கட்டாயம் இன்னொரு சந்தர்ப்பத்தில் ஒரு பெரிய ஒரு பிளான் பண்ணி வரேன். என்னென்னு சொன்னால் உண்மையிலே ஒரு கிழமையோ 10 நாளோ 15 நாளோ காணாது தமிழ்நாடு சுற்றி பார்க்க. ஒரு மாதம் தேவை. கட்டாயம் அப்படி ஒரு பிளான் பண்ணி தான் நீ வரணும். அந்த சுற்றி பார்த்து வடிவா ஆறுலாம் சுற்றி பார்த்து ரசிச்சுட்டு போகலாம். மற்ற நிறைய தமிழ்நாட்டு மக்கள் சந்திச்ச நீங்கள் மற்ற நிறைய பேர் கால் பண்ணி வச்சுருங்க, நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணீங்க. எல்லாருக்குமே மிக்க நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். என்ற நிறைய பேர் அங்கே வாங்க இங்கே வாங்க இடங்கள் சொன்னீங்க. என்னால் வர முடியாது போயிட்டுது. ஒரு சில இடங்களுக்கு போனான். இருந்தாலுமே அங்கே போயிட்டு சந்திக்கலாம் போடுது. என்ன சொன்னால் ஒரு 2 நாளுக்குள்ளே அவ்வளோ இடம் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டேன். அதாவது காஞ்சிபுரம், ராமேஸ்வரம், திருச்சி, மதுரை அப்படி எல்லா இடம் சுற்றி பார்த்துட்டு வரைக்கும் அதுக்கு சரியா டைம் இல்லாமல் போட்டு நித்திரைன்றதே இல்லை. எடிட் பண்ணணும், வீடியோ அப்லோட் பண்ணணும், வீடியோ எடுக்கணும், எல்லாமே யோசிச்சு அப்பா அந்த 2 நாளும் சரியாக அதான் வந்தோன்னு சென்னையில் காய்ச்சல் வந்தது எனக்கு. காய்ச்சல் வந்து இப்பயும் கொஞ்சம் காய்ச்சல் குணமாக தான் இருக்குது. பார்ப்போம். சரி இங்கே வந்துருந்தானே கொஞ்சம் ஓகே ஆயிடுமென்று சொல்லி நம்புகிறேன். சரி ஓகே இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு சந்தேகங்கள் டவுட்டுகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு நாள் போயிட்டு வந்துட்டு இப்படி பில்டப் பண்ணான்னு சொல்லி கேட்காங்க. என்ன சொன்னால் புதுசாக போகிறாங்களுக்கு உண்மையிலே பிரியோசனமாக இருக்கும். இப்போ நானெல்லாம் எனக்குமே ஒன்றுமே தெரியாது. ஒரு சில பேர் கைட் பண்ணவே இருந்தாலுமே ஒரு கைடும் இல்லாமல் ஒரு புது நாட்டுக்கு பயணம் செய்ய ஒரு சில அனுபவங்கள் கட்டாயம் இருந்தால் நல்ல. இப்போ நான்லாம் மெட்ரோவில் ஏறி போயிட்டேன். இங்கேருந்து போய்க்க மெட்ரோலாம் போனேன், வரைக்கும் மெட்ரோலாம் வந்து நான் இதே வந்து நாங்கள் தெரியாதுன்னு சொன்ன வழியிலவே ஆட்டோ பிடிப்போம். ஆட்டோ பிடிச்சி அதுக்கே அங்கே இந்தியாவில் பேரம் பேசணும். உண்மையிலே பேரம் பேசி தான் நாங்கள் ஆட்டோ பிடிக்கணும். வேணும்னு சொன்னால் ஒரு ஆள் 300 வைப்பாங்க, ஒரு ஆள் 200 வைப்பாங்க, ஒரு ஆள் 400 வைப்பாங்க. அதெல்லாம் நான் கதைச்சி பேசி தான் போகணும். அப்படி பேரம் பேசி போய்க்க எங்களுக்கு தான் நட்டம். மெட்ரோ பார்த்திங்கன்னு சொன்னால் ஏர்போர்ட் நான் வடபழனிலேருந்து இங்கே வரதுக்கு 40 ரூபா தான் அவரை முடிஞ்சிடும். அங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் 200 300 நான் வேஸ்ட்டாக என்னுவார். அங்கே வட்டிவா திருப்தியாக சாப்பிடலாம் அந்த காசுக்கு. அங்கெல்லாம் சாப்பாடு வந்து உண்மையிலேயே ப்ரைஸ் எல்லாமே குறைவு. எல்லா பொருட்களுமே இந்தியாவில் ப்ரைஸ் சரியான குறைவு. இப்போ இந்தியா 1 ரூபா, இலங்கை காசு 3.5 ரூபா வருது, 3.50 வருது. ஆனால் அதே மடங்கு பொருட்கள் விலை இருக்கான்னு சொல்லி கேட்டால் இல்லை. இப்போ அங்கே ஒரு டீ 10 ரூபாய் குடிக்கணும்னு சொன்னால் 35 ரூபா இங்கே காசுக்கு வருது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் 100 ரூபா. அப்படி விலைவாசி எல்லாமே இங்கே சரியான கூட. அங்கே வடிவா இப்போ ஒரு 3 பேர் வடிவா திருப்தியாக சாப்பிடக்கூடிய ஒரு 1000 ரூபாய் சாப்பிட இங்கே காசு 35 ரூபாய் கூட சாப்பிட்டு போயிடலாம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கொத்தே பார்த்தீங்கன்னு சொன்னால் 1000 ரூபா 900 ரூபா 800 அப்படி ஒரு விலைகளுக்கு இருக்குது. அதனால் வந்து அங்கே சரியான சீப். எல்லா பொருட்களுமே விலை குறைவு. அந்த வயலில் வட்டிவாக என்ஜாய் பண்ணலாம் நாங்கள். அது நினைப்பேன் புதுசாக போகிறாங்களுக்கு ஒரு சில விஷயம் பிரியோசனமாக இருக்கும். அதனால் இந்த விஷயங்கள்லாம் பாய்ந்து கொள்ளணும். என்ன அலட்டி கொண்டிருக்கான்னு சொல்லி யோசிக்காங்க. ஒரு சில விஷயங்கள் உண்மையிலேயே நான் கஷ்டப்பட்ட கஷ்டங்கள் புதுசாக போகிறாங்க அனுபவப்படக்கூடாது. அதுக்காக தான் இவ்வளோ விஷயங்கள் நான் சொல்லி கொண்டு போகிறேன். சரி ஓகே இதோட நான் வீடியோ முடிச்சுக்கொள்ளேன். லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவனுக்கு கேஸுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. என்ன சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி இனி வர வீடியோக்களை பாருங்கள். ஓகே பாய்.